திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கவரப்பேட்டை பகுதியில் கல்லூரி செல்லும் மகளுக்காக வாங்கிய பிரெட் கெட்டுப்போயிருந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை கடை உரிமையாளருடன் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஒரு குழந்தைக்கு பிரெட் வாங்கினேன். காலேஜுக்கு நான் டெய்லியும் கூட்டு போனேன். நல்லா புரிஞ்சுங்கண்ணா, வெடிக்கால் 5:30 மணிக்கு 5:30 தரமற்ற பிரெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதுவா குழந்தைக்கு பசி வெடிக்காலம் சாப்பாடு கெட்டு தின்ட்டு 5:15 நான் வாங்கிட்டு போகிறேன். நீ வந்து நல்லா வாங்கல குழந்தைக்கு பசிக்கு சாப்பிட்டு தரேங்க. ஃபுட்டேஜ் எடுங்க. நீங்க எப்படி பேசுறீங்க? இப்போ நீங்க என்ன பேசுறீங்க? வீடியோ எடுத்து என்ன பண்ணுன்றீங்க? பேசலாமா? புட்டு கடை அப்படி பேசலாமா? இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ்குமார். மகேஷ்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை பகுதியில் கவரப்பேட்டை சத்தியவோடு சாலை சந்திப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடரமணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கடையில் இனிப்பு மற்றும் கார வகை பொருட்களும் ஜூஸ் வகை பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலை கடையின் அருகாமை கிராமமான கீழ்முதலம்படு பகுதியில் வசிக்கும் எலக்ட்ரிஷியன் குமார் என்பவர் கல்லூரிக்கு செல்லும் தனது மகளுக்கு இனிப்பு வகை பொருட்கள் வாங்க வெங்கடரமணா கடைக்கு சென்றுள்ளார். அப்போது கடையில் இருந்த பிரெட் ஒன்றையும் வாங்கி சென்றுள்ளார். வாங்கி சென்ற பிரெட்டினை கல்லூரி எடுத்து சென்ற குமாரின் மகள் மதிய உணவு இடைவேளையின் போது பிரெட்டை சாப்பிட எடுத்து பார்த்தபோது பிரெட் கருப்பு நிறத்தில் பூஞ்சான்கள் முளைத்து காணப்பட்டுள்ளது. இதனை கொண்டு வந்த மாணவி தந்தை குமாரிடம் காட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த குமார் அந்த பிரெட்டினை எடுத்து சென்று கடையின் உரிமையாளரிடம் காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை வீடியோவாகவும் பதிவிட்டு அந்த வீடியோவினை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உணவகங்களிலும் பேக்கரி கடைகளிலும் பானிபூரி கடைகளிலும் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பொன்னேரியில் உள்ள பிரபல SS பிரியாணி கடையின் பிரியாணியை சாப்பிட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற தொடர் பிரச்சனைகளால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பணியில் உள்ளார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.